சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை அது ஒருபோதும் கெட்டு போவதில்லை. The expectation of the poor shall not perish forever. சிறுமைப்பட்டவர்களுடைய எதிர்பார்ப்பு அது கெட்டு போகாது, அது நஷ்டமாகாது. சிறுமைப்பட்டவன் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் புவர் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. புவர் என்கிற வார்த்தை, புவர்னா யாருன்னு கேட்டால் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஏழைன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஏழை என்பது நம்ம பொறுத்த வரைக்கும் யார் ஏழை? உலக நம்ம அரசாங்க கணக்கின்படி ஏழை யார்? பணம் இல்லாதவர்கள். பணம் இல்லாதவர்கள் ஏழை. ஆனா வேதம் கொடுக்கிற இந்த சிறுமைப்பட்டவன் என்கிற வார்த்தைக்கு பணம் இல்லாதவன் மாத்திரமல்ல. நான் ஒரு சில காரியங்களை எழுதி வைத்திருக்க அப்படியே சொல்றேன். சிறுமைப்பட்டவன் யார் தெரியுமா? அதிகமாய் துன்பப்படுகிறவன், அதிகமாய் துன்பப்படுகிறவன், பணம் இல்லாதவன், வசதி இல்லாதவன், வாழ்வாதாரம் இல்லாதவன், ஒதுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், பலவீனன். பலவீனன் என்று சொல்லும்போது காய்ச்சல், சளி, இருமல் அந்த பலவீனன். இவனுக்கு இன்னொருத்தங்க துணை இல்லாம, உதவி இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஈஸியா இவனை ஏமாத்திடலாம். ஈஸியா சிலர்லாம் ஈஸியா ஏமாறுவாங்க. ஈஸியா ஏமாத்திடலாம். சில செய்தியை இவனால என்ன செய்ய முடியாது, கேட்டுறவே முடியாது. பலவீனன். சில காரியங்களை இவனால என்ன செய்ய முடியாது, பார்த்துடவே முடியாது. பலவீனன். சில காரியங்களை நினைச்சு சிக்காயிருவாங்க. நினைச்சு இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தங்க பிரயாணப்பட்டு போறாங்க, வெளியூருக்கு போறாங்க. வழியில் ஏதாவது ஆயிருமோ, ஏதாவது ஆயிருமோ, ஒருவேளை டிரைவர் தூங்கிட்டார்னா, டிரைவர் தூங்கக்கூடாதுன்னு இவங்களும் தூங்க மாட்டாங்க, என் வீட்டில் இருப்பாங்க. இது இப்படி சிக்காரவங்க நிறைய இருக்கிறாங்க. பலவீனம். அடுத்த ஒரு காரியம் இருக்கு, அற்பமா எண்ணப்படுகிறவன். அற்பமா எண்ணப்படுகிறவன் சிறுமைப்பட்டவன். இப்படிப்பட்டவங்க ஒருத்தர் மேல நம்பிக்கை வைச்சா கர்த்தர் இந்த நாளிலே இந்த அனுபவத்தில் ஏதாவது ஒரு அனுபவத்தில் இருந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆலயத்துக்குள்ளும் வெளியும் சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போக ஹல்லேலூயா கர்த்தர் விடமாட்டார். சிறுமையும் எளிமையுமான நினைவாய் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரோ என் மேல். இன்னொரு வார்த்தை கூட சொல்றேன். இந்த சிறுமைப்பட்டவன் யார் தெரியுமா? ஈஸியா மற்றவங்க மறந்துடுவாங்க. இவனை ஈஸியா மறந்துடுவாங்க. நம்ம குடும்பத்தில் முதலாவது மறக்கப்படுகிற நபர், நாம் சிறுமைப்பட்டவர்கள் என்றால் முதலாவது மறக்கப்படுகிற நபர் நாம தான் இருப்போம். ஒதுக்கப்படுகிற நபரும் நாம தான் இருப்போம். அற்பமா எண்ணப்படுகிற நபரும் நாம தான் இருப்போம். துன்பப்படுத்தப்படுகிற நபரும் நாம தான் இருப்போம். சொத்து பிரிக்கும் போது யாருக்கு வேண்டாததும் நமக்கு தான் கிடைக்கும். இப்படிப்பட்டவர்கள், இந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், நீ வேற யார் மேலையும் உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உன்னுடைய எதிர்பார்ப்புகளை வச்சிடாத. அதெல்லாம் கெட்டு போயிடும். சில சொல்ல நம்ப பண்ணி கழுத்தறுத்தான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ப பண்ணி நீ நம்பிராத. நீ வேற யாரையும், வாழ்க்கையின் அனுபவத்தை பார். வாழ்க்கையின் அனுபவத்தை பார். இந்த வசனம் பேச ஆரம்பிக்கும் போதே அநேகர் இந்த செய்திக்குள்ள வந்துட்டீங்க நான் நம்புறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை பாரு. இப்படி ஒரு நிலையில இருந்துட்டு நீ இன்னும் நம்பிக்கைய உன் உறவுகள் மேல, மனிதர்கள் மேல வைத்து, அதாவது நம்பி ஒரு காரியம்
கிடைக்கலன்னு வரும்போது அவங்களால தாங்கவே முடியாது. ஆனா கர்த்தர் இந்த நாள்ல சொல்லுகிற செய்தி, உன்மேல் ஒருவர் நினைவா இருக்கிறார், அவர் மேல நீ முழு எதிர்பார்ப்ப வை, அது ஒருபோதும் கெட்டு போக கர்த்தர் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், ஜீசஸ் கால்களை ஸ்திரப்படு. சில நேரத்தில் நினைக்கலாம், இந்த வீட்டில் அதாவது மூத்த பிள்ளைக்கு நல்ல பாசம் கிடைச்சி இளைய பிள்ளைக்கு கிடைக்காம இருக்கும்போது சிலர்லாம் சொல்லுவாங்க, எங்க வீட்டில் நான் மட்டும் மூத்த பிள்ளைய பிறந்திருக்க மாட்டேனா அப்படிவாங்க. சிலர் இளைய பிள்ளைக்கு நல்ல பாசம் எடுத்து வச்சு கொஞ்சம் வாங்க, மூத்த பிள்ளைய கண்டுக்காம நான் ரெண்டாவது பிறந்திருக்க மாட்டேனா, அல்லது நான் கடைசி பிறந்திருக்க மாட்டேனா. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில நாம சிறுமைப்படுத்தப்பட்டிருப்போம். யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னா எகிப்துல மதிப்பு வேற, ஆனா சொந்த வீட்டுல மதிப்பு வேற. ஒரு இடத்துல உயர்த்தப்படுகிறான், இன்னொரு இடத்துல தாழ்த்தப்படுகிறான். ஒரு இடத்துல சிங்காசனத்துல தூக்கி வைக்கிறாங்க, இன்னொரு இடத்துல குழியில தூக்கி போடுறாங்க. வாழ்க்கையில இப்படி சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தை சந்திக்காத ஒருவரும் கிடையாது, விசேஷமாய் ஒரு தேவ பிள்ளையும் கிடையாது. ஆமே, சமரியாவில் இயேசுவை கொண்டாடுறாங்க, சொந்த ஊர்ல இயேசுவை வெளியே தள்ளுறாங்க. ஆமே, இப்படிப்பட்டவர்களுடைய நம்பிக்கை அதனாலதான் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு உங்க மத்தியில ஒரு சில காரியங்கள், நேரம் வெகு வேகமாய் போயிட்டு இருக்கு. ஆமென். சிறுமைப்பட்டவன் அனுபவிக்கும் வேதனைகளும் அவன் தேவன் பேரில் வைத்திருக்கும் நம்பிக்கையும், அதை தான் உங்க மத்தியில பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும், என்ன வார்த்தை, கெட்டு போகாது. அப்ப இந்த வார்த்தை கர்த்தர் தராருன்னா நீங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்கல்ல, அதுல இன்னும் உறுதியா நம்புங்க, இன்னும் உறுதியா நம்புங்க. சிறுமைப்பட்டவன், சிறுமைப்படுத்தப்படுகிறவன் அனுபவிக்கிற வேதனையில ஒன்று என்ன தெரியுமா? தாழ்த்தப்படுவது. தாழ்த்தப்படுவது அதை நம்ம ஊர் லாங்குவேஜில் சொல்லணும்னா அந்த மட்டம் தட்டுவாங்க தெரியுமா? மட்டம் தட்டுவாங்க. சங்கீதம் 10:2 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாக துன்பப்படுத்துகிறான். 3வது வசனத்துல, துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி தன்னை தானே போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். சிறுமைப்படுத்தப்பட்டவன் எப்படி தாழ்த்தப்படுவான் தெரியுமா? இன்னொருத்தன் தன் பெருமைகளை பேசி பேசி, இங்க பாரு எனக்கு நடந்துட்டு உனக்கு நடக்கல பாரு, ஜபம் போனையே உனக்கு நடக்கல பாரு. அதாவது நாவை கூர்மையான அம்புகளாக்கி காயப்படுத்துதல், குறைய சொல்லி, இயலாமைய சொல்லி, பலவீனத்தை சொல்லி, இந்த பேச்சு, சில பேச்சுகளினால வருகிற காயம் அவங்க பேசிட்டு போறாங்க, நீங்க விடுங்க. இந்த ஆலோசனை ரொம்ப ஈஸி, இந்த ஆலோசனை ஈஸியா கொடுத்துடலாம். ஆனா அதே ட்ராக்ல நாம நின்னா நமக்கு வலிக்கும் போதுதான் தெரியும். பேச்சினால மட்டம் தட்டி மட்டம் தட்டி. ஆமென். ஒரு புது ட்ரெஸ்ஸை அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய வேலையா இருக்கும். சேர்த்து சேர்த்து வச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரும்போது அப்படி ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டு, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா? எவ்வளோ இது? இவ்வளோ தானா? என் கர்ச்சீஃபுக்கே அதை விட மட்டம் தட்டுறது.
அதாவது அவங்க அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை ஒரு பேச்சில் வந்து கஷ்டப்பட்டு சமைச்சு வீட்டில் சாப்பாடு வச்சுட்டு இதெல்லாம் ஒரு சாப்பாடா வாயில வைக்க முடியுமா? அவ்வளவுதான். அந்த பிரயாசத்தின் பலனை, அந்த பிரயாசத்தினால் அல்லது அவங்க அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை ஒரு வார்த்தையில வந்து காலி பண்ணிடுறது. தாவீது யுத்த களத்துக்கு போறார். யுத்த களத்துக்கு போகும்போது அங்க கோலியாத் வந்து நிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயந்து நிக்கிறாங்க. பயந்து நிற்கும் போது தாவீது விசாரிக்கிறான். விசாரிச்சதும் சகோதரர்களுக்கு வந்து கோவம் வந்து சொல்றாங்க, நீ யுத்தத்தை பார்க்க தானே வந்த அப்படிங்கிறாங்க. வந்து அவனை கடித்து கொள்றாங்க. அப்போ சகோதரர்களுடைய மனசுல என்ன இருக்குன்னா, இவன் யுத்தத்தை பார்க்கறதுக்கு கூட லாயக்கில்லாத. கர்த்தர் அவனை கொண்டு வந்தது யுத்தத்துல ஜெயிக்க வைக்கிறதுக்கு. ஆனா சகோதரர்கள் இன்னும் அவனை எப்படிதான் பார்க்கறாங்கன்னா, இவன் இத பார்க்கறதுக்கு கூட லாயக்கில்லாதவன். இங்க பாரு, நீ எதை பார்க்க மட்டும் தெரியுமா தகுதி உள்ளவன்? அந்த கொஞ்சம் ஆடுகள் இருக்குல்ல, அதை மட்டும்தான். இதை நீ பார்க்கறதுக்கு கூட. தாவீது கேட்கிறார், நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? நான் வந்ததுக்கு ஒரு நான் அப்படி என்னதான் கேட்டுட்டேன்? என்ன செய்வாங்கன்னு தானே கேட்டேன். நான் வேற ஏதாவது கேட்டானா? தாவீதால தாங்க முடியல. தாவீது சொல்ற, நான் யுத்தம் பண்றேன், இந்த பெலிஸ்தீனை நான் வீழ்த்துகிறேன் சொல்லும் போது இந்த செய்தி சவுலுக்கு சொல்லப்படுகிறது. உடனே சவுல் வந்து யாராவது யுத்தம் பண்ண மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இந்த செய்தி சவுல் காதுல விழ சவுல் தாவீதை அழைப்பிக்கிறான். அழைப்பித்து தாவீதை பார்த்ததும் சவுல் சொல்லுகிறார், 1 சாமுவேல் 17:33, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. அவனோ தன் சிறு வயது முதல் கம்பேர் பண்ணி தாழ்த்துறது. ஆமென். சிலர் ஒப்பிட்டு பேசுவாங்க தெரியுமா? ஒப்பிட்டு பேசுவாங்க. ஒப்பிட்டு பேசி அங்க வரும் இன்னொரு ஆள். சிலர் வந்து இன்னொரு ஆளுடைய புகழ்ச்சியை பேசுறதே கேட்கிறவங்கள, அவன் அப்படிலாம் கிடையாது, அவன் இப்படி தெரியுமா, ஒன்று நம்ம செய்யும் போது அவங்க எப்படி செய்வாங்க தெரியுமா, இதை விட அவ்வளோதான். நமக்கு அந்த நம்ம ஒரு காரியத்தை ஒருத்தங்களுக்காக செய்யும்போது இவங்க இருந்திருந்தா எனக்கு எப்படி செஞ்சிருப்பாங்க தெரியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டால் நம்ம இவங்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறோம் தெரியுமா, அந்த அந்த மனம் வந்து இறுக ஆரம்பிச்சிடும், வலிக்க ஆரம்பிச்சிடும். நான் இவ்வளவு செஞ்சாலும் அவங்க ஒரு வார்த்தை கூட பாராட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தங்களை வச்சு பாராட்டி நம்மளை சிறுமைப்படுத்தப்பட்டவன் அனுபவிக்கிற வழியில ஒன்றை தெரியுமா, தாழ்த்தப்படுவான். ஏப்பா ஊழியம்னு வந்திருக்கிற, அவங்களும் ஊழியம் தானே செய்யறாங்க, அவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க, நீயே இருக்கிறியே. சிறுமைப்படுத்தப்பட்டவன் அந்த பெருமை பேச்சினால தாழ்த்தப்படுவான். ஆமென். சங்கீதம் 36:1 தாவீது இப்படி சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் என்ன பேசுவான் எனக்கு தெரியும். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது. நாங்க இப்படிதான் பேசுவோம். யார் எங்களுக்கு ஆண்டவர்? எங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆனா 3வது வசனம் தெளிவா எழுதி இருக்கிறது. 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார்னா, அவன் பேச விடாம ஆக்கிடுவார். பேச விடாம ஆக்கிடுவார். இது தேவனுக்கு பிடிக்கவே செய்யாது. இன்னொருத்தங்க கிட்ட வச்சு பெருமை பேசிட்டு இருக்கிறது. நாங்கெல்லாம் யார் தெரியுமா, எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமா உங்களுக்கு, அப்படி தாழ்த்தி அப்படி நான் என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஆண்டவர் கிருபையில ஒரு பைக் வாங்க ஆண்டவர் வச்சாங்க. பைக்கா? எங்க தாத்தாவே கார் வச்சிருந்தார் தெரியுமா?
இப்ப தாத்தாவையும் காணும் காரையும் காணும், அது வேற. ஆனா சில சில பேச்சு வந்து அப்படி இருதயத்துல இருக்கும் பாருங்க. கடந்த நாள்ல சில வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து என் பையனுக்கு சப்ஜெக்ட்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அதெல்லாம் ஆனா அவன் ஈஸியா படிக்கிறான். உண்மையில அது நீ எல்லாம் படிச்சிடவே மாட்ட. நான் என்ன பத்தி கேட்டாரன் அவங்க கிட்ட. ஆனா அதுல சொல்றதுல ஒரு நீ எல்லாம் படிச்சிட மாட்ட, நீங்க எல்லாம் படிச்சிட மாட்டீங்க. இந்த பேச்சு அவர்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம். அப்படி பேசி 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 தாவீது சொல்றார் 22வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்துல, நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். எப்படியெல்லாம் தாவீது சொல்றாங்க? 33வது சங்கீதம் 2வது வசனத்துல, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள். ஏன்னா என்ன சுத்தி சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இவனுக்கு தேவனிடத்தில், அதாவது சில நெகட்டிவான வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தளர பண்ணும். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைங்க நல்ல விசுவாசிகளோடு நல்ல ஃபெலோஷிப்ல இருக்கணும். விசுவாசிகள் என்று பெயர் எடுத்தவர்கள் இடத்துல இல்ல, நல்ல விசுவாசிகளோட. ஏன்னா அவங்க தான் மாறி மாறி அதான் ஒருவர் என்ன செய்வாங்களாம், தேட்டுவாங்களாம். ஒருவருக்காக நம்ம பேர்டனை ஒருத்தங்கள்ட்ட சொன்னா அவங்க ஜோம் பண்ணலாம். நம்ம இல்ல ஒண்ணு இல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்படி பேசுறவங்க கூட நல்ல கான்டாக்ட்ல இருக்கணும். இது எனக்கு லைட்டா தலைவலிக்கு சிஸ்டர், அதுல சில விட்டுறாதீங்க. இப்படிதான் எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தங்களுக்கு தலைவலின்னு விட்டாங்க, 4 நாள்ல ஆள விட்டு. உங்களுக்கு அப்படி இப்படிப்பட்டவங்கள்ட்ட பேசினா தலைவலி கால்வலி வரைக்கும் வந்துடும். நம்ம கிட்ட ஒருத்தங்க பேசும்போது நம்ம ஜெபம் பண்ணுவோம். பைபிள் அப்படி இருக்குல்ல, இது இருக்குல்ல, வசனம் தந்திருக்கிறோம். இந்த மாசம் வாக்குத்தத்த வசனம் தெரியுமா? தெரியாது, எனக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? அப்படி தெரியாது. இப்படிப்பட்ட இந்த வசனம் இப்படி இருக்குல்ல, இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? அப்படி பேசுறவங்க கிட்ட அப்படி சொல்லிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினாலே தெரியுமா? அப்படி உங்ககிட்ட பேசும்போதே எனக்கு சமாதானம். ஆமா சிஸ்டர், உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு சமாதானம், எனக்கு வேதனை. அப்படி உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அப்படி ஒரு விடுதலை. இப்படிப்பட்டவங்க கூட, ஏன்னா சுத்தி உள்ள பேச்சு. தாவீது சொல்றாரு, என்ன எல்லாரும் சொல்றாங்க, இவனுக்கு ரட்சிப்பு இல்லை, இவனுக்கு அவ்வளவுதான், இவளுக்கு அவ்வளவுதான். சில இடத்துல நம்ம ஜெபம் பண்ணி வார்த்தையை பிடிச்சிட்டு நம்பி போறோம். எங்க போறீங்க? இல்ல இந்த கம்பெனில இன்டர்வியூன்னு சொன்னாங்க, நான் போறேன். அந்த கம்பெனி இல்லையா? ஆமா, அவ்வளவுதான், முடிச்சு. நமக்கு விசுவாசம் எல்லாமே அந்த இடத்துல. அதனாலதான் நல்ல இந்த ஃபெலோஷிப். நம்ம யார்கிட்ட ஷேர் பண்றோம், என் காரியத்தை இவங்க கிட்ட ஷேர் பண்ணா இவங்களுடைய ரிப்ளை இப்படி இருக்கும். அப்படிப்பட்டவங்க கிட்ட பழகுங்க. அப்படிப்பட்டவங்க கூட நல்ல ஐக்கியம் வைங்க. இது நான் என் காரியத்தை அவங்க கிட்ட சொல்ல, அவங்க 100 பேர்கிட்ட சொல்ல, அந்த 100 பேர் 1000 பேர்கிட்ட சொல்ல. அப்படிப்பட்டவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்ட சிஸ்டர், என்ன ஆச்சு அப்படி வந்தாலே ரெடி ஆயிடணும். அந்த பிரச்சனையை விட இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை என்பதை நாம உள்வாங்கி கொண்டு, ஒரு பிரச்சனை இதுவரை கிருபையினால இதுவரை இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஓகே, நம்மள பிரச்சனையா பார்த்துட்டாங்க. என்ன பேச்சு? அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. யாருக்கு? இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதே, உன்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, இனி நீங்க என்ன ரட்சிக்க மாட்டீங்க, இனி என்ன காப்பாற்ற மாட்டீங்க, இனி இதுல இருந்து என்ன தூக்கி விட மாட்டீங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்லி இருக்கிறேன்? நீங்க என்ன உங்க இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி இருக்கிறீங்க, நான் தெரிந்து கொண்டவன் சொல்லி இருக்கிறீங்க, என் கிருபையை நான் உன் மேல வைப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. அது போதும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்க? சங்கீதம் 4:6, உனக்கு நன்மை காண்பிக்கிறவர் யார்? இப்படி சொல்றாங்க. இவனுக்கெல்லாம் யாருப்பா நன்மை செய்வா?
எப்படி தாழ்த்தப்படுகிறான் பாரு. இவனுக்கெல்லாம் உதவ யார் இருக்கிறா? சில பாருங்க, கர்த்தரை நம்பி வீடு வேலையை ஆரம்பிப்பாங்க. எந்த தைரியத்தில் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதாவது கழுதை கட்டப்பட்டிருக்க வரைக்கும் யாருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. அந்த கட்டு அவிழ்க்கிறது துவங்கி பிரச்சனை. ஏன் வந்து அவிக்கிறீங்க, ஏன் வந்து இதை வந்து அவிழ்க்கிறீங்க? என்ன வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. வச்சதும் கேள்வி மேல கேள்வி கேட்க, எங்க இருந்து தான் சொந்தக்காரங்க வராங்கன்னு தெரியாது, எங்கே பதுங்கி இருக்கிறாங்கன்னு தெரியாது. உங்க தீமையை பார்க்க விரும்புறவங்களை உங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை வரும்போது ஈஸியா அடையாளம் காணலாம். ஆமா, ஒழுங்கா பேச மாட்டாங்க. அப்படி பார்த்தாலும் என்ன ஆச்சு, ஒன்னும் ஆகல, என்ன ஒன்னும் தெரியல. தாவீது அப்படி நேசிக்கிறான். சவுல் என்ன அவன் இங்கேயே இருக்கட்டும். அவர் ஒரு ஜெயத்தை பார்த்துட்டு வந்ததும் அது முதல் சவுளுடைய பார்வையே வித்தியாசமா போகுது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை வரும்போது, ஒரு உயர்வு வரும்போது. ஆனா தாவீதை பாருங்க, அவர் கூட என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீர் எனக்கு தயை செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து, அவங்க தாங்க நீதிமான். உங்க மகிழ்ச்சியில ஒருத்தங்க வந்து மனதார மகிழ்றாங்க தெரியுமா, அந்த உறவை இழந்துராதீங்க. உங்க கஷ்டத்துல கண்ணீர் வடிக்கவும் உங்க சந்தோஷத்துல பங்கெடுக்கவும் செய்யறாங்க தெரியுமா, அவங்க மனசுல உங்களை குறித்து நன்மைதான் இருக்கு. சில பாக்குறீங்க, அப்படி யாரையும் நான் இதுவரை பார்க்கல. அந்த இடத்துல தான் என் ஆண்டவர் நிற்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போக. ஹல்லேலூயா. நிந்திக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு എന്നാലും ഞാൻ പതറുകില്ല. നിന്ദിക്കപ്പെട്ടു പുറന്തള്ളപ്പെട്ടു എന്നാലും ഞാൻ പതറുകില്ല. അങ്ങയുടെ ചിറകിൻ മറവിൽ എല്ലാ നാളും വസിച്ചിടുമേ. അങ്ങയുടെ ചിറകിൻ മറവിൽ ഗ്ലോറി എല്ലാ നാളും വസിച്ചിടുമേ. கைகளை அசைத்து சொல்லுவோம், ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya. இப்படி இந்த சங்கீதங்கள்ல நீங்க படிச்சீங்கன்னா ஃபுல்லா இப்படிப்பட்ட பேச்சு. ஒரு இடத்துல சொல்றாரு தாவீது 11:1, நீங்க ஏன் என்ன பார்த்து பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போன்னு சொல்றீங்க? கிளம்பு, நீ பா. விரட்டாம விரட்டுறாங்க, டைரக்டா விரட்டாம விரட்டுறாங்க. 10 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, நமக்கு ரொம்ப நெருக்கமான அறிமுகமானவங்க. நம்ம அந்த இடத்துல போய் கூட உட்காந்துட்டோம்னு வைங்களேன். நம்ம போய் உட்காந்து தான் அவங்க பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க அப்படி போனை எடுத்து நோண்டிட்டு இருக்கிறாங்க. யாரும் பேசல, நம்ம கிட்டே பேசல, ஆனா அவங்களுக்குள்ள மாறி மாறி பேசிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு நேரம் அந்த இடத்துல இருப்போம்? இதான் விரட்டாம விரட்டுறது. பட்சியை போல நான் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு? ஆமென். 42 சங்கீதத்துல திரும்ப திரும்ப கேட்கிற வார்த்தை, உன் தேவன் எங்கே? இதனால எனக்கு கண்ணீரும் இந்த வார்த்தை என் எலும்புகளை உருவ குத்துறதா இருக்குதான். துன்மார்க்கருடைய துரோக பேச்சு. அதனாலதான் தாவீது இப்படி ஜெபிக்கிறார். சங்கீதம் 35, 24, 25 வசனங்களிலே, என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நீதியின்படி என்னை குறித்து அவர்கள் மகிழ ஒட்டாதிரும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும்
அவனை விழுங்கி விட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். ஆண்டவர் இப்படி எல்லாம் பேசுறாங்கல்லப்பா. அவங்க நான் தாழ்த்தப்படுவதை பார்க்க விரும்புறாங்க, நான் விழுங்கப்படுவதை பார்க்க விரும்புறாங்க. அப்படி ஒண்ணு என் வாழ்க்கையில வந்துட்டுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தங்கள் வெளியே காட்ட மாட்டாங்க, தங்கள் இருதயத்தில் இதுதான் நான் நினைச்சேன் பா வந்துட்டு. ஆமே ஆண்டவரே, அப்படி பேசாதபடிக்கு இவனை விழுங்கிட்டோம், இவனை கர்த்தர் விழ தள்ளிட்டார் பாரு, இவனை கர்த்தர் அடிச்சிட்டார் பாரு. இப்படி என்னுடைய சிறுமையை பார்க்க விரும்புறவங்க சொல்லாதபடிக்கு செய்யும். இந்த சிறுமைப்படுத்தப்பட்டவன் தாழ்த்தப்படுகிறான். ஆனாலும் இந்த நிலையிலும் தாவீது கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? 27வது சங்கீதம் அதனுடைய 5-6 வசனங்களிலே 6வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துன்மார்க்கன் தன் பேச்சினாலே தாழ்த்தும் போது அவன் கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? இப்பொழுது. இப்பொழுது பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை கெட்டு போச்சா? இப்ப கோலியாத்து பாருங்க, தாவீது வரும்போது சுற்றிலும் பார்த்து அப்படிதான் இருக்கு பைபிள்ல. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 41-42 வசனங்களிலே 42வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தியன் நடந்து பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு சுற்றி, ஏன்னா வேற யாராவது கூட, ஏன்னா கோலியாத்து போகும்போது பரிசை பிடிச்சிட்டு ஒருத்தன் ஃப்ரெண்ட்ல போறான், அவன் சாதாரணமானவன், பின்னாடி யார் வரா? கோலியாத். அதே மாதிரி இஸ்ரவேல்ல இருந்து ஒருத்தன் வரும்போது தாவீது வரான். தாவீது வரும்போது கோலியாத்து நினைச்சிருப்பான், எனக்கு முன்னாடி ஒருத்தனை விட்டது மாதிரி அந்த சேனையில ஒரு பராக்கிரமசாலிக்கு முன்னாடி இந்த சின்ன பையனை விட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு தாவீது வந்ததும் கோலியாத்து இப்படி சுத்தி பார்க்கிறான். சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, சிம்பிளா சொல்லணும்னா எப்படி பார்க்கிறேன், என்ன யாரும் இல்லையா? அப்ப தாவீது ஹலோ ஹலோ நானா சுற்றி இப்படி பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு 9 அடி, தாவீது கூடி போனா 6 அடி இருக்கும். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹலோ சார், ஹலோ. அதான் தாவீதை பார்த்து அவனை அசட்டை பண்ணினான். தேங்க்யூ ஜீசஸ். தாவீது சொல்றார், இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக. சிறுமைப்படுத்தப்படுகிற சகோதரா சகோதரி, நீ சிறுமைப்படுத்தப்படும் போது இந்த நம்பிக்கையை அறிக்கை செய். என்ன நம்பிக்கை? இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக. இப்பொழுது என் தலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நம்பிக்கை கெட்டு போச்சுதா? இல்ல. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ഹല്ലേലൂയ. കാറ്റടിച്ചു പടകുലഞ്ഞു സഹായമില്ലാതെ ഞാൻ ഭയന്നു. കാറ്റും കടലും നിയന്ത്രിക്കുന്നു, മയങ്ങുകില്ല, ഉറങ്ങും. காற்றடிக்குது, படகு அலைவுபடுது, சகாயம் இல்லாம உதவி இல்லாம. கோலியாத்துக்கு அவனுடைய பரிசையை பிடித்து கொண்டு போகிறதுக்கு ஒருவனுடைய உதவி தேவைப்பட்டது. ஆனா இந்த தாவீதுக்குன்னு எதுவுமே இல்ல. அண்ணனுங்க யுத்த களத்தில் இருக்கிறாங்க, தம்பி தனியா போறான். அவனுங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, மற்றவங்க பார்க்கறாங்க சரி, ஆனா தம்பி போறான். அண்ணன் ஒண்ணு கூட்டத்தோட கூட்டமா நின்று வேடிக்கை பார்க்கிறவங்க தாங்க உறவுகள். கூட்டத்தோட ஒரு பிரச்சனை வரும்போது கூட்டத்தோட கூட்டமா நின்று வேடிக்கை பார்த்து, ஆனா அது நடுவில் அவன் சொல்லுகிறான், நீ பட்டயத்தோட ஈட்டியோட வருகிற, நான் அவருடைய நாமத்துல அவருடைய நாமத்துல அவருடைய நாமத்துல அவருடைய நாமத்துல இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை இந்த இடத்துல தான். நம்பிக்கையை விட்டுறாதீங்க.
இந்த நம்பிக்கை அண்ணன் எலியாப் மேல வைக்கல, அடுத்த அண்ணன் வைக்கல. அண்ணனுங்க 3 பேர் யுத்த களத்தில் இருக்கிறாங்க, வைக்கல அவங்க மேல. எது மேல வைக்கல? ராஜா மேல வைக்கல, ராஜா பட்டயத்தின் மேல வைக்கல, எது மேல வைக்கல. ஆனா கர்த்தர் மேல. சிறுமைப்பட்டவனுக்கு நம்புவதற்கு ஒரே ஒருவர் தான் உண்டு, தஞ்சமடையவும் ஒரே இடம்தான் உண்டு. எனவேதான் 39வது சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், இப்பொழுது நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை.